Hello friends, நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Fit and Food தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஹை புரோட்டீன் கால்சியம் ரிச் ஒரு வெயிட் லாஸ் ஃபுட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபுட் ரெசிபியை வழக்கம் போல உங்களுக்கு வந்து அம்மா தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. இந்த ஃபுட் ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிறுதானிய அரிசியும் கருப்பு உளுந்தும் வச்சு செஞ்சிருக்கோம். அதனால கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கு, புரோட்டீனும் அதிகமாக இருக்கு. அதனால இது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது போக நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த உணவை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய முதுகு வலி, மூட்டு வலி இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த உணவு நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த உணவை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நம்மள எல்லாத்துக்குமே வந்து படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு பெரிய மூவி லவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுவும் இப்போ இருக்க ரீசெண்ட் டேஸில் ஓடிடி வந்து நிறைய வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஓடிடியில் போய் ஈஸியாக வந்து படம் பார்க்குற மாதிரி வந்துடுது. ஆனால் எனக்கு இந்த ஓடிடியில் ஒரே ஒரு விஷயம் வந்து சுத்தமாக பிடிக்காது. நமக்கு அந்த ஓடிடியில் ஒரே ஒரு படம் தான் பார்க்கணும் நம்ம வந்து நினச்சி வச்சிருப்போம். ஆனால் அந்த ஓடிடியில் வந்து அந்த படத்துக்காக மட்டும் காசு இல்லாமல் அந்த ஹோல் ஓடிடிக்கு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு இந்த கான்செப்ட் பிடிக்காது. ஸோ அப்போ தான் என்னோட ஃப்ரெண்டு வந்து சொன்னார், ரீகல் டாக்கீஸ்ன்ற ஓடிடியில் நம்ம வந்து ஹோல் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து பே பண்ணணும் அவசியம் இல்லை, நமக்கு பிடிச்ச படத்துக்கான அமௌண்ட்டை மட்டும் நம்ம பே பண்ணி அந்த படத்தை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ தான் நான் அந்த ரீகல் டாக்கீஸ் டவுன்லோட் பண்ணி நான் பார்க்கும்போது கண்ணிலே இருப்பதென்ன அப்படின்ற ட்ரெய்லர் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா அந்த படத்தை என்னோட ஃப்ரீ டைத்தில் நான் ஷெட்யூல் பண்ணி தியேட்டர் மாதிரியே தான் அந்த ரீகல் டாக்கீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ டைத்தில் ஒரு படத்தை ஷெட்யூல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட ஃப்ரீ டயத்தில் நான் கண்ணிலே இருப்பதற்கு மட்டும் வந்து பே பண்ணி என்னோட ஃப்ரீ டயத்தில் ஷெட்யூல் பண்ணி பார்த்தேன். இந்த ஜானர் பார்த்துட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்க தமிழ் ஃபேமிலியை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ நம்மளால அது ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இது வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் வந்து முதல் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்லி அவுட் சைட் த கண்ட்ரி, அதாவது ஆஸ்திரேலியா இருக்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து பேஸ் பண்ணி முழு படமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த முழு படமே ஆஸ்திரேலியா எடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ அந்த லொகேஷன்ஸ்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறது நமக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா Thevarajah Studios ஆஸ்திரேலியா வித் Sai Baba Productions வந்து தயாரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா இருக்க ஒரு தமிழ் குடும்பத்தை பேஸ் பண்ண கதைனால நம்மளோட வந்து நிறைய வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது. அது போக இந்த கதையில பார்த்தீங்கன்னா நிறைய சஸ்பென்ஸ், த்ரில்லர், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன் பிளே நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கனால வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்ஸ்ல உட்காந்து நம்மளுக்கு வந்து பார்க்க வந்து தூண்டுது. அதுக்கு வந்து முழுக்க நம்ம வந்து டைரக்டர் Bahinie Theva தான் நம்ம வந்து பாராட்டி ஆகணும். இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ நடிப்பு எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக்மே வந்து உனக்கு நல்லா உங்களுக்கு கதையோட ஒன்றியும் உங்களுக்கு நல்லாவே வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு படம். சரி, ஒரு புது படைப்பா நம்ம கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி RegalTalkies OTT டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை உங்களோட ஃப்ரீ டைத்தில் ஷெட்யூல் பண்ணி போய் பாருங்க. இந்த மூவியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க. எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க நம்ம பேக் டு வீடியோக்குள்ள போயிடலாம். அப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு கடாய் வச்சிருக்கோம், கடாய் சூடாகிட்டு வருது. இப்போ வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன்ப்பா. இந்த கருப்பு உளுந்து வந்து ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம டீ கொடுக்குற கிளாஸில் அளவு பார்த்துக்கோங்க. அரை கிளாஸ் எடுத்திருக்கேன்ப்பா. அரை கிளாஸ் எடுத்து போட்டுக்குருவோம். இப்போ கடாயுடைய சூட்டில் நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா உளுந்து உடைய பச்சை வாடை போடுற அளவுக்கு நம்ம வறுத்துக்குருவோம். இப்பப்பா நம்ம வந்து உளுந்தை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டோம். கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. அடுப்பு வந்துப்பா நம்ம வந்து மீடியத்தில் தான் வச்சுருக்கணும், ஃபுல்லாக வைக்கக்கூடாது. வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து கருப்பு உளுந்துல உள்ள சத்தும் போயிடும், இன்னொன்று வந்து உங்களுக்கு கருகியும் போயிடும். அதனால நம்ம மீடியத்தில் வச்சு தான் வறுக்கணும். நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் தான்ப்பா நம்ம வந்து கருப்பு உளுந்து எடுத்துருந்தோம். அதே கிளாஸ்ல நம்ம வந்து சிறுதானியத்துல 1 குதிரைவாளி அரிசிப்பா. இதையும் நம்ம உளுந்து எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு அரை கிளாஸ் எடுத்துக்குவோம். இப்ப நம்ம உளுந்து வறுத்தோம் இல்லையா, அதே கடாயில இதை போட்டுக்குவோம். இதை வந்து அடுப்பை நம்ம மீடியத்துல வச்சு வறுத்துக்குவோம். இப்பப்பா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மீடியத்துல வறுத்துக்கிட்டோம். இப்ப அவ்வளவுதான், கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்ப இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நல்லா ஆறட்டும். ஆறினவுடனே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம வறுத்து வச்சுருந்தோம், நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கிடுவோம். நல்லா பவுடராக கொண்டு வரேன். இப்போமா மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நல்லா பவுடராக இருக்குது. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அதே மிக்சியிலப்பா நம்ம கருப்பு உளுந்தை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுக்கிறோம்.
நம்ம ரெண்டுமே ஒன்று சேர்த்து அடைக்கலாம்ப்பா. அடித்தோம்னா கருப்பு உளுந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மில்லட் அரிசி அடிக்கிறதுக்கு அது வந்து பொடிசா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சீக்கிரமாக அடிச்சிடும். அதனால தான் நான் அம்மா வந்து உங்களுக்கு தனித்தனியாக அடிச்சிடறேன். இது நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடிக்கணும்னா அது 1 நிமிஷம் அடித்தா போதும். நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து மில்லட் அரிசினால பொடி அரிசினால சீக்கிரமாக உங்களுக்கு அது அடிச்சிடும். இது கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அதனால தனித்தனியாக உங்களுக்கு அடித்தா சரியாக வந்துடும். அடிச்சு கொண்டு வரேன். இப்பப்பா நம்ம உளுந்தை வந்து நல்லா அடிச்சிட்டோம் பாருங்க. இதை நல்லா அடிச்சாச்சு. இப்போ இதையும் இந்த குதிரைவாளி அரிசி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 2 மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்பப்பா நான் வந்து ஒரு கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு எக்ஸ்ட்ரா இருக்கு. அடுத்த வட்டம் நம்ம இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம அடுத்த இதுக்கு செஞ்சுக்கலாம். தேவைப்பட்டா நம்ம இதே மாதிரி தான்ப்பா ஸ்டோர் பண்ணி நம்ம டப்பாவில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ நம்ம கொஞ்சமாக எடுத்து கிண்டி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் மாவு எடுத்துருக்கோம்லப்பா, இதை பவுலில் கொட்டிக்கிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு சட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் தான் நம்ம வந்து மாவு எடுத்துருந்தோம். இதுதான் அளவு. இப்போ இதில் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1.5 கிளாஸ் தண்ணி தான் நமக்கு தேவை. ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் தேவை. ஒரு சில மாவுக வந்து பழைய இதாக இருக்கும், உளுந்தெல்லாம் இருக்குல்ல, பழைய உளுந்தா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அதனால நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1/2 கிளாஸ் தண்ணியை எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுட்டு பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம்ப்பா. இப்பப்பா நம்ம வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தோம். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துருவோம். வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் மாவு போட்டுக்கிடுவோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு இதை வச்சிருக்கோம்ப்பா. இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம வந்து மாவை வந்து இதில் தூவி போட்டுக்குவோம். நல்லா பரப்பி விட்டு போடணும். இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா செட் ஆகட்டும். இப்பப்பா 1 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுருக்கோம். இப்போ வந்து நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கையை பிடிச்சிக்கிட்டு நல்லா கட்டி விடாமல் நம்ம இந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் நல்லா அடுப்பு மீடியத்தில் தான்ப்பா வச்சுருக்கேம்மா. ஆவி அடிக்கும். கொஞ்சம் கரண்டியை மேலே பிடிச்சி நல்லா கிண்டி விடணும். வந்து நம்ம எல்லாத்தையும் வலிச்சு விட்டுருவோம். தண்ணி வச்சு தொட்டோம்னா எல்லாம் வந்துடும். இப்பப்பா ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஸ்லோவில் வச்சு அப்படியே தம் பண்ணுவோம். அப்போ மாவு நல்லா வெந்து நல்லா களியாயிரும். இப்பப்பா நம்ம 2 நிமிஷம் நல்லா தம்மில் வச்சுருந்தோம் ஸ்லோவில். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா கம நல்ல மணம்பா. நம்ம வறுத்துருக்க அந்த மாவு வறுத்தம் இல்லையா, அந்த உடையது வறுத்தம்னாவே நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்ல ஒரு மணமும் கிடைக்கும். அவ்வளோதான்ப்பா, களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா ஆற விடுவோம்.
இப்பப்பா நம்ம ஆற வச்சிருந்தோம், ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டா இருக்கு, இதா இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம குழம்பு வச்சுக்கிடுவோம். நம்ம வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறோமோ அந்த இதை வச்சுக்கலாம். இப்போ இதோட சேர்ந்து ஒரு கிளாஸ் மோர் வச்சுக்கிடுவோம். இது வந்து நம்ம வந்துப்பா முட்டைக்கோசும் பாசிப்பருப்பு போட்டு நான் ஒரு கிரேவி வச்சிருக்கேன். இது வந்து புளிக்குழம்பு மாதிரி ஒரு நம்மளுக்கு சுருக்குன்னு இருக்கும். புளிக்குழம்பு மாதிரி ஒரு வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா சுருக்குன்னு நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி. இப்படி அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு கிளாஸ் மோர் குடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. அதுவும் ரொம்ப டேஸ்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு வதக்கி நம்ம மசாலா போட்டு எடுத்தனால சூப்பராக அந்த இதுக்கும் இந்த களிக்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நச்சுன்னு இருக்கு. நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இது பருப்பு கூட்டுப்பா. நல்லா ரசித்து சாப்பிட்டோம்னா நம்ம வந்து புளிக்குழம்பு வந்து கெட்டியாக்கி அதை வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்குது. பருப்பு கூட்டுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் மோர் குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.